தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். நம்ம இப்ப இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தனுசு லக்னக்காரங்களுக்கு இது பாத்தீங்கன்னா, தனுசு அப்படின்னாவே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இங்க குரு அவரோட சொந்த வீடு. ஸோ எல்லாருக்குமே ஜாதகம் ஜோசியம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு கிரகம் தான் நவக்கோள்லே நல்லது செய்வாரு. அவர் கல்யாணம் நடந்துரும். அவர் படிப்பு நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் காரகத்துவம் கொண்டவர் குரு. அதனால தனுசுக்கு லக்ன அதிபதியா குரு வருவாரு. சரி, அப்படி எல்லாருக்குமே எல்லாமே கரெக்டா நடந்துருமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த தனுசு லக்னத்துல உங்களின் லக்ன புள்ளி இந்த ஒரு சூட்சமத்தை சொல்லதான் இந்த எபிசோட நம்ம இப்ப பேசியிருக்கோம். எல்லாருக்கும் நட்சத்திரம் தெரியும், எல்லாருக்கும் ராசி அதை வச்சு என்னன்னு சொல்லிடுவாங்க. பட் லக்னம் அங்க விழுந்ததுக்கு காரணம் லக்ன புள்ளி அங்க இருக்குதான். இதுல லக்னம் எழுதி ஒரு நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க. தனுசு லக்னமா வந்திருக்குன்னா உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரம் தான் உங்களுடைய லக்ன புள்ளியா வந்திருக்கும். மூலம், பூராடம், உத்திராடம், இதுதான் உங்களுடைய லக்ன புள்ளியா வந்திருக்கும். சரி, இதை வச்சு இப்ப நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வச்சுதான் நம்ம எல்லாமே பண்ண போறோம். எப்படி? இந்த வச்சுதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எல்லா காயும் வெட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எரிகிறதுக்கு கேஸ் வேணும், இல்ல விறகாது வேணும் இல்லையா? அதே மாதிரி இப்ப கேஸ் வர பிரச்சனையா இருக்கு, சரிங்களா? அதனால விறகு தட்டுப்பாடும் பயங்கரமா வந்துருச்சு. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம வேக வச்சாதான் குழம்பாக்க முடியும், சோறாக்க முடியும். அதே மாதிரி எல்லாம் இருந்தோம், என்ன எனக்கு அந்த சூட்சமம் இல்லை அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னா, அது இந்த லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு நீங்க பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உதாரணத்துக்கு நான் இப்ப சொன்ன இந்த 3க்குள்ளதான் உங்களுக்கு அந்த நட்சத்திர அதிபதி இருப்பாரு. சோ நீங்க அதை பார்க்கும்போது அந்த அதிதேவதைய நீங்க கும்பிடும் போது உங்களுக்கு இது எல்லாமே ஓப்பன் ஆயிடும். நட்சத்திர அதிபதி நீங்க கண்டுபிடிச்சு இதை வழிபடும் போது உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வேக வச்ச காய்கறியாய் சாம்பாராய் வந்துரும் நமக்கு. ஓகேங்களா? சோ ரா மெட்டீரியல் தான் இப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே. அது ஏன் ஈஸியா சக்சஸ் ஆகல அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தான் இப்ப நாங்க இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். உங்க அதிதேவதை நட்சத்திர புள்ளிக்கானது யாருன்னு பாருங்க. அது நீங்க பெருசா நீங்க நான் உடனே இந்த ஓமத்தை பண்ணி இந்த யாகத்தை அவருக்கு போய் அங்க கும்பாபிஷேகம் பண்ணுன்னு சொல்லல. நீங்க கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தேவதைய நீங்க உங்க வீட்டுல உங்க தெய்வத்தை கும்பிடுறதுக்கு முன்னாடி அந்த அதிதேவதை யாருன்னு பார்த்து மனதார விளக்கேற்றும் போது அவரையும் ஒரு வணங்குதல் வைத்து விட்டு நீங்க மீதி இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வணங்கி வரவே உங்களுக்கான வாய்ப்பு, வழி, சக்சஸ் இதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இதை நாங்க வாய் வார்த்தைக்காக இங்க ஏதோ புஸ்தகத்துல படிச்சுட்டு இங்க சொல்றோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என் குருவின் குருநாதர் எனக்கு கத்து கொடுத்த வித்தை அது. நாங்க 20 வருடமாக எனது இந்த பயணத்தில், இந்த ஜோதிட பயணத்தில் பல பேருக்கு நாங்க சொல்லி அவங்க சக்சஸையும் கேட்டுட்டு வந்துதான் இங்க இப்ப ஓப்பனா இந்த மார்க்கெட்ல நாங்க இப்ப இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இதை யாருமே பொதுவா சொல்றது இல்லை. எல்லாம் இந்த ராசி பலன், இந்த குரு பெயர்ந்துட்டாரு, அங்க சனி பெயர்ந்துட்டாரு, 8 வீட்டுல இருந்து 9ஆம் வீடு போனாரு, 10 பாக்குறாரு, இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிறப்பின் ரகசியம், நீங்க இந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்களா, இந்த 3 நட்சத்திரத்துலதான் உங்க லக்ன புள்ளி விழுந்திருக்கும். அதற்கான அதிதேவதை யார் என்று பாருங்கள். நீங்கள் தினமும் வழிபடும் முன் அந்த அதிதேவதையை வழிபடுங்கள். அவ்வளவுதான், சிம்பிள். இதனால உங்களுக்கு எந்த பாதகமும் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடதான் போறேன், விளக்க ஏத்ததான் போறேன். என் அதிதேவதை யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு வணக்கம் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்லை இல்லையா? நாங்க சொன்ன இந்த சூட்சமத்தை ஃபாலோ பண்ணி சக்சஸை நீங்க அடையணும்ன்றதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே, இப்ப இந்த தனுஷ்ல பிறந்தவங்களுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் நல்லா இருக்கும்? குரு அப்படின்ன உடனே டபால் எல்லோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஆனாலும் இங்க நீங்க எல்லோ அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணாம எல்லோ கலந்த ஒயிட்டோட சேர்ந்த ஒரு பூ போட்டதோ இல்ல ஒரு கோடு போட்டதோ அந்த மாதிரி ஒரு ஒயிட் அதுல காம்பினேஷன் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த தனுசு லக்னம் கொண்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் காம்பினேஷன் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யாருமே தடைக்கல்லாக இருக்க மாட்டார்கள். இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. அதை நம்ம இன்னொரு காணொலியில டீட்டெயில்டா பார்க்கலாம் கண்டிப்பாக. சோ ஒயிட் கலந்து பாருங்க. நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போடுறீங்களா, அப்போ ஒயிட் பேண்ட் போடுங்க. அந்த மாதிரி காம்பினேஷன் பண்ணி போடுங்க. ஃபுல்லா அப்படியே எல்லோ கலரா அப்படியே இல்லாம மாத்திக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு 2க்கு அதிபதியா தனஸ்தானாதிபதியா இங்க யார் வருவாருன்னு பாத்தீங்கன்னா சனியே வருவாரு.
அவருக்கு இந்த ஹாஃப் ஃபைட் கொண்டது வந்து சுக்கிரன் வந்து ரொம்ப க்ளோஸ் நண்பரும் கூட. சோ நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து சனி வந்து குருக்கு ஒத்து வருவாரான்னு கேட்டா வரமாட்டாரு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப போயிட்டு வந்து ஒரு இடத்துல பொண்ணு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ்னா நம்ம நேரா போய் பொண்ணு பாக்குறத விட அந்த க்ளோஸா இருக்கிற அந்த ஃபேமிலியை போய் கேட்போம்ல பொண்ணை பத்தி, என்னப்பா அந்த பொண்ணை பார்க்கலான் இருக்கோம் எப்படி ஏதுன்னு. அதே மாதிரிதான் சனி இப்ப 2 தனத்துக்கு அதிபதியாரனால அவர் சுக்கிரனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டு. என்னதான் தேவ குருவா இருந்தாலும் உங்களுக்கு அசுர குரு வந்து தெரியும்ன்றனால நீங்க ஹாஃப் வெயிட்ட போட்டு போய் அங்க நின்னீங்கன்னா சனி தனத்தை கொடுப்பாராம். இது ஒரு சூட்சமம். எப்பயுமே அஸ்ட்ராலஜியை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கால்குலேஷன்ல எந்த ஒரு இதுவுமே கொடுக்க முடியாதுங்க. ஒரு 3 கிரகத்தை சுத்தி வளைச்சுதான் ஒரு ப்ரிடிக்ஷனே கொடுக்க முடியும். இது ஒரு சூட்சமம் தான் வச்சுக்கோங்களேன். சோ a+b² மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்முலா வந்துருமான்னு கேட்டா வராது. அதனாலதான் இன்னும் ஏஐ டெக்னாலஜி மூலியமா வந்து அஸ்ட்ராலஜி மட்டும் சொல்லாம உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா அதுக்கும் சாஃப்ட்வேரை கொண்டு வந்து ஃபீட் பண்ணி இதாண்டா உன் தலையெழுத்துன்னு எல்லாருக்கும் ப்ரீ ப்ரோக்ராமிங் பண்ணி விட்டுருவாங்க. வராத காரணமே இதுதான். ஏன்னா அத ஒரு மாதிரியா பார்த்துதான் ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்க முடியும். சோ நம்ம அந்த டாபிக் உள்ள வருங்காலத்துல போகத்தான் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து அஸ்ட்ராலஜியும் மாறிக்கொண்டுதான் வருகிறது. கண்டுபிடித்த போது வந்து மொபைல் போனோ இல்ல வந்து ஹெலிகாப்டரோ எதுவும் ராக்கெட்டும் கிடையாது. உங்களுக்கு சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான கிரகங்கள் எதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் புதுசா புக்ஸ் எழுதிதான் இருக்கிறாங்க. நாமளும் மாத்திப்போம். உங்களுக்கான அதிதேவதையை கண்டுபிடித்து நீங்கள் வழிபடுங்கள். உங்களுக்கான நிறத்தை சொல்லியாச்சு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், நல்லா சிவனை கும்பிடுங்க, தட்சணாமூர்த்தியை வழிபடுங்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனை மத்த தொல்லையில இருந்து நீங்க விடுபடலாம். சோ சிவனை வந்து டெய்லியுமே வந்து சிவனே இல்லாம சிவனே கதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்க ஆரம்பிக்க உங்க எல்லா பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். மற்றபடி வந்து நீங்க எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப ஸ்லோ தான். ஆல்ரெடி மற்றவங்களை வேலை வாங்குறதுதான் நீங்க குறியா இருப்பீங்க. நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. இது வந்து உங்க வீட்டுல யாராவது தனுஷ் லக்னம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல போடுவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் நீங்களும் எஞ்சி வேலை செய்யலாம். இல்லைன்னா ஒபிசிட்டி வந்து உங்களுக்கு இயற்கையாவே கூட பிறந்த ஒரு வரம். தானாவே சாப்பிடலனாலும் குண்டாவீங்க. ஸோ எக்ஸசைஸ் செய்யுங்க. கொஞ்சம் எனர்ஜியை நீங்க இழக்கதான் சனி அங்க வந்து இடமே கொடுப்பாரு. ஏன்னா நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்களோ, எவ்வளவு உங்களை கடின உழைப்பு பண்றீங்களோ அவ்வளோத்துக்கும் பாத்தீங்கன்னா சனி வந்து அங்க வழி விடுவாரு, தனத்துக்கு வழி விடுவாரு. ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாமே நாங்க சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சக்சஸ்க்காக. இதை கடைபிடித்து நீங்கள் மேலும் முன்னேறி மென்மேலும் வளர வேண்டும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா. நன்றி, வணக்கம்.